ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி. தனுசு ராசி என்றால் காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது இடமாக வருகிறது. ஜோதிட விதிகளின்படி 9வது இடம் என்றால் தந்தையுடைய ஸ்தானம் மற்றும் முன்னோர்கள், ஆன்மீக வழிபாடுகள், ஜாதகர் பெரும்பாக்கியங்கள், இந்த ஜென்மத்தில் ஜாதகருக்கு உண்டான நல்ல நிகழ்வுகளை குறிக்கும் இடமாக 9வது இடம் விளங்குகிறது. அப்படிப்பட்ட அமைப்பில் தனுசு ராசி அமைந்திருக்கிறது. தனுசு ராசியின் அதிபதி குரு ஆவார். இவர் ஜோதிடத்தில் சுபர் என்று அழைக்கப்படுகிறார். அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்ல நன்மையான அமைப்புகளை கொடுப்பது குருவின் பங்கு ஆகும். குருவின் பங்காக அதிகமாக காணப்படுகிறது. ஒருவர் தன்னுடைய வாழ்வில் பெறப்போகும் பாக்கியங்களையும் திருமணம் மற்றும் குழந்தைகள் போன்றவைகளையும் குருதான் அருள்கிறார். குரு தசாபுத்தி காலங்களில் அவர் எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் குருவின் அதிபத்தியம்படி நல்ல நன்மைகளை கொடுக்கிறார். தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவுடையர்கள், ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் உடையவர்கள், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டும் குருவாகவும் செயல்படுவார்கள். நிறைந்த அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள். தான் நேசிக்கும் குடும்பத்தை அளவு கடந்த பாசத்தை கொடுப்பார்கள். தாய் தந்தையை மதித்து செயல்படும் குணமுடையவர்கள். பெற்ற பிள்ளைகளின் மேல் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவார்கள். ஆனால் சில நேரங்களில் முன்கோபமும், தான் சொல்கின்ற கருத்துக்கு அடுத்தவர்களின் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும், குடும்பத்தில் தன் பேச்சுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது என்ற சிந்தனையும் கொண்டவர்கள். இதில் தனுசு ராசியின் சின்னமே வில்லேந்திய மனிதன். அதாவது இவர்கள் தன் மனதில் ஏதாவது ஒரு குறிக்கோள், லட்சியத்தை ஏற்படுத்தி கொண்டு அதனை அடைய இடைவிடாது பாடுபட்டு அந்த லட்சியத்தை அடைபவர்கள். அதில் வெற்றியும் காண்பவர்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சாரம், இஸ்திரம், உபயம் என்ற வரிசையில் இவர்கள் உபயராசி வகையை சார்ந்தவர்கள். எந்த ஒரு விஷயமானாலும் அது எது நல்லது, எது கெட்டது எது என்று பிரித்து பகுத்தறிந்து அதன்படி நடந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்கள். சரம் என்றால் வேகம், வேகமாக செயல்படும் தன்மை உடையவர்கள். மேலும் இவர்கள் நெருப்பு வகையை சேர்ந்தவர்கள், போர்க்குணம் மிகுந்தவர்கள். எடுத்த காரியத்தை தீவிரமாக போராடி பெற்றுக்கொள்பவர்கள். எந்த விஷயத்தையும் தைரியமாக எதிர்நோக்கி சவால்கள், போராட்டங்களுக்கு இடையே வெற்றி வகை சூடுபவர்கள். ஆனால் முன்கோபமும் இவர்களுக்கு அதிகமாக காணப்படும். எந்த விஷயத்தையும் ஒரு பொறுக்குணத்தோடு அணுகும் பொழுது மற்றவர்களுக்கு அது காயப்படுத்தும்படி சில வார்த்தைகளுக்கு ஒதுந்து விடுவார்கள். ஆனால் இயல்பாகவே நல்ல குணம் நிரம்பியவர்கள். அரசருக்கு புத்திமதி சொல்லும் ஒரு மந்திரியை போல செயல்படுவார்கள். இவர்கள் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற வகையில் அறம் வகை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவுதான் முன்கோபம், படபடப்பு, சவால்கள், போராட்டங்கள், போர்க்குணங்கள் இருந்தாலும் கூட மற்ற உயிரிழத்தும் அன்பு செலுத்தி உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் விளங்குகிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் கிழக்கு திசை மற்றும் கிழக்கு வாயில்படி உள்ள வீடுகளிலேயே அதிகம் வசிக்கிறார்கள். சத்திரியர், சூத்திரர், பிராமணர், வைசிரியர் என்ற பிரிவில் இவர்கள் சத்திரிய வகையை சேர்ந்தவர்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. கோபம், பிடிவாதம், சண்டை போன்ற சத்திரிய குணம் இவர்களிடம் மிகுந்து காணப்படும். இருந்தாலும் அதில் ஆன்மீகமும் கடல் வழிபாடும் அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்லும் சிறந்த ஆசானாகவும் விளங்குகிறார்கள். இவர்கள் ஜீவனுள்ள மனித உயிர்களுக்கு நன்மை அளிக்கும் தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள். அரசு மற்றும் அரசாங்கங்களில் உயர் பதவிகள் மற்றும் பொறுப்புகளுடன் செயல்படும் அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. நீதிபதி, வக்கீல், கணக்கியல் துறையில் அக்கவுண்டன்ட், கல்லூரி விரிவுரையாளர், பள்ளி ஆசிரியர், ஆன்மீக குருக்கள், மருத்துவர் போன்ற மனிதர்களுக்கு நன்மை அளிக்கும் தொழில் மற்றும் தொழிலதிபர்கள் 4 பேருக்கு வேலை கொடுத்து உதவும் எண்ணம் உடையவர்களாகவும் இவர்கள் விளங்குகிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். சிறு வயதிலிருந்தே கல்வி ஞானம் கொண்டவர்களாகவும் நல்ல சவகாசங்கள், நீதி, நேர்மை, பண்பு ஆகிய நல்லொழுக்கங்களை கொண்டவர்களாகவும் விளங்குகிறார்கள். தெய்வீக வழிபாடுகள், ஆசார அனுஷ்டானங்கள், பெரியவர்களிடத்தில் பக்தி போன்ற விசுவாசிகளாகவும் இருப்பார்கள். மத்தியம வயதின் நன்மை. தனுசு ராசிக்காரர்கள் நடுத்தர வயது அடையும் வரை சில சிரமங்களை அனுபவித்து அதற்கு பின்பு மத்தியம வயதில் செல்வாக்கு பெற்று சன்மானங்களுடன், சந்தோஷங்களும், செல்வங்களும், செல்வாக்குடனும், பூமி, வீடு போன்ற சொத்துக்களுடனும், வண்டி வாகன சேர்க்கைகள், குடும்பத்தை சகல சௌபாக்கியங்களுடன் ஆனந்தமாக வாழ்வார்கள். கருட புராணம் குறிப்பிடும் பாவத்துக்கான பலன்கள் என்னென்ன? மனிதர்கள் குறைந்தபட்சம் நல்லொழுக்கத்தை ஏனும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உரிய நோக்கத்திலேயே ஒவ்வொரு சொல்லுக்கும், சிந்தனைக்கும், செயலுக்கும் விளைவாக பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன என்று வகுக்கப்பட்டது. மனிதர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இறந்ததும் அவர்களின் ஆன்மாவுக்கு தண்டனையோ வெகுமதியோ உண்டு. அதற்காகவே சொர்க்கம், நரகம் படைக்கப்பட்டுள்ளன என்பதும் பொதுவாக எல்லா மதங்களும் கூறும் கருத்து. சொர்க்க நரகம் பற்றி மற்ற எல்லா நூல்களை விடவும் கருட புராணத்தில் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. 18 புராணங்களில் தொன்மையான கருட புராணம் நீத்தார் வாழ்வு, ஈமச்சடங்குகள், மறுபிறவி, சொர்க்கம், நரகம் மட்டுமின்றி மருத்துவம், வானியல், உடல் இயக்கம், ஆன்மாக்களின் நிலைகள், நவரத்தின பலன்கள், சடங்குகள், தானம் உள்ளிட்ட பல விவரங்கள் 19,000 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறப்புக்கு பிறகு ஆன்மாக்களின் நிலை என்னவென்று கருட பகவான் கேட்க நாராயணன் விளக்கி சொல்லும் கருத்துக்களையே வியாச பகவான் 19,000 சுலோகங்களாக கருட புராணம் என்ற பெயரில் ஏற்றியிருக்கிறார். நன்மை செய்தவர்களுக்கு கிடைக்கும் சுகங்கள், தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி 28 வகையான நரகங்களில் கொடுக்கப்படும் கொடுமையான தண்டனைகள் பற்றியும் விலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைகள் பற்றி கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தண்டனைகளை பார்க்கலாம். பொய் சாட்சி சொல்லி நிரபராதிகளை துன்பத்திற்குள்ளாக்கும் மனிதர்களுக்கு உண்டான நரகம் அவீசி. இங்கு துர்நாற்றம் கொண்ட நீரில் ஆண்மக்கள் அழுத்தப்பட்டு துன்புறுத்தப்படும். மக்களை கொன்று குவிக்கும் அப்பாவிகளின் உடைமைகளை
பறித்து கொள்ளும் அநியாயக்காரர்களுக்கு சரமயோதனம் என்னும் நரகம் நிச்சயம். இங்குள்ள கொடிய மிருகங்கள் ஆன்மாக்களை வாட்டி வதைக்கும், மனைவியை துன்புறுத்தி வதைக்கும் அவர்களுக்கு லாலாபட்சம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் தீக்கோளால் சுட்டு தண்டிக்கப்படும். பசுக்களை காரணமின்றி வதைப்பவர்களுக்கு விசசனம் நரகம் கிடைக்கும். இங்கு ஆன்மாக்கள் சவுக்கடியால் துன்புறும், எந்த தொந்தரவும் செய்யாத மிருகங்களை வதைக்கும் நபர்களுக்கு பிராணிரோதம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் கூறிய அம்புகளால் குத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும். ஒழுக்கக்குறைவாக பெரியவர்களை மதிக்காமல் மனம் போனபடி வாழும் இழிஜென்மங்கள் பூபோதம் என நரகத்தை அடையும். இங்கு விஷமுள்ள ஜந்துக்கள் இவர்களை துன்புறுத்தும். தர்மமே செய்யாத லோபிகளுக்கு வேதனை நரகம். வேதனை என்ற நதியில் கொடிய ஜந்துக்களும் பிசாசுகளும் வாழும். இங்கே பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள். பாவம் புண்ணியம் எதையும் கண்டுகொள்ளாமல் காசுக்காக எதையும் செய்பவர்கள் சான்மணி நரகத்தை அடைவார்கள். இங்கு முள் செடிகளாலும் குத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள். கொஞ்சமும் அஞ்சாமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் மனிதர்கள் போகும் இடம் கிருமி போஜனம். இங்கு புழுப்பூச்சிகள் கிருமிகள் இவர்களை துளைத்து கொடுமைக்குள்ளாக்கும். தரிகிட்டு காமைச்சியால் கொடுமைகள் செய்யும் நபர்களுக்கு வஜ்ரகண்டம் நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவி துன்பப்பட வேண்டும். பொய் சொல்லி பிறகு உடைமைகளை கவரும் பாவிகளுக்கு அக்னிகுண்டம். இங்கு எரியும் அக்னிகுண்டத்தில் பாவிகள் வாட்டப்படுவார்கள். பிறர் ஏமாற்றி அளவுக்கு மீறி செல்வம் சேர்ப்பவர்களுக்கு அந்த கோபம். இங்கு கொடிய மிருகங்கள் ஏறி மிதித்து பாவிகளை இம்சிக்கும். குற்றமற்ற எளியோர்களை தணிப்பவர்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கும் அவர்களுக்கு பன்றிமுக நரகம். அதாவது பன்றிமுகம் கொண்ட கொடிய மிருகத்தின் வாயில் சிக்கி வதைப்படுவார். தர்மநெறியை விட்டு தெய்வ நிந்தனை செய்யும் பாவிகளுக்கு அசிபத்திரம். இங்கு பூதங்களால் பல கொடுமைகளுக்கு ஆளாவார்கள். பெற்றோரை பெரியோர்களை இம்சிக்கும் பிறவிகள் காலகுத்திரம் செல்வார்கள். இங்கு அடி உதை பசி என்று ஆன்மாக்கள் தவிக்கும். உணவில் விஷமைப்பவர் மிருகங்களை கொண்டு உண்பவர்களுக்கு எண்ணெய் கொப்பரையில் ஆன்மாக்கள் வாட்டி எடுக்கப்படும். குடும்பத்தை கெடுப்பவர் உறவுகளை பிரிப்பவர் செல்லும் இடம். இங்கு கண்ணுக்கு தெரியாத மாயவலைகள் இம்சிக்கும். குழந்தைகளை முதியோர்களை நோயுற்றவர்களை அவளைகளை இம்சிக்கும் எல்லோரும் செல்லுமிடம் ரவுரம். இங்கு கிங்கர்கள் சூளத்தால் குத்தி இம்சிப்பார்கள். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றி வருவது கொலை செய்வது எல்லாம் கொடிய செயல். இவர்களுக்கு உருவானது அனிதாமிஸ்ரம். இங்கு கொடிய இருளில் சிக்கி பயந்தே கிடப்பார்கள். நம்பியர்களை ஏமாற்றுபவர்கள் செய்நன்றி மறப்பவர்கள் பிறர் மனைவியை கருபவர் எல்லோருக்கும் தமிசிரம் என்ற நரகம் கிட்டும். இங்கு கிங்கர்கள் முள்ளாலான கட்டைகளால் அடித்து தண்டிப்பார்கள் என்கிறது கருடபுராணம். கருடபுராணம் மரணம் பற்றியும் மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை பற்றியும் கூறும் ரகசியங்கள் என்ன தெரியுமா? கருடபுராணம் இந்து மதத்தில் உள்ள 18 மகாபுராணங்களில் உண்டாகும். இது இந்து கடவுளான விஷ்ணுவை அடிப்படையாக கொண்டது மற்றும் இதற்கு முன் நமக்கு தெரியாத பல மதிப்புமிக்க விஷயங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளது. அதனுடன் இந்த புராணம் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய பல பெரிய உண்மைகளை கற்பிக்கிறது. அவை வாழ்க்கையை நோக்கி ஒரு வித்தியாசமான பார்வையை ஈர்க்க உதவும். இது இந்து மதத்தின் கருப்பொருளையும் சிந்தனையையும் விரிவாக கூறுகிறது. எல்லா கடவுள்களும் எல்லா மனித உடலுக்குள்ளும் வாழ்கிறார்கள் மற்றும் உடலுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று கருடபுராணம் போதிக்கிறது. கருடபுராணத்தில் பல்வேறு போதனைகள் மற்றும் வாசகங்கள் உள்ளன. இந்த புராணத்தை பற்றிய மற்றொரு பெரிய உண்மை என்னவென்றால் இது மரணத்தின் ரகசியங்களையும் மரணத்துக்கு பிறகு நடக்கும் அனைத்து விஷயங்களையும் கூறுகிறது. கருடபுராணம் பற்றி தெரியாத சில உண்மைகள் இதுதான். கருடபுராண போதனைகளின் தனி சிறப்பு என்னவென்றால் அது மரணத்துக்கு பிறகு வரும் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. ஆனால் அதனுடன் மரணம் மற்றும் பின் விளைவுகள், மறுபிறப்பு, ஆத்மாவின் பயணம் போன்றவற்றையும் இது விவரிக்கிறது. இவை அனைத்தும் மிகவும் சுவாரஸ்யமானவை. ஏனென்றால் அறிவியலால் மரணத்தின் மர்மத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் கருடபுராணம் இவற்றை திறம்பட விவரிக்கிறது. இந்து தர்மத்தில் 16 சமஸ்காரங்கள் இருப்பதையும் காணலாம். அதன் கடைசி பகுதியில் இறுதி சடங்குகளை அடிப்படையாக கொண்ட அந்தியேஷ்டியை காணலாம். கருடபுராணத்தில் கூறப்பட்டுள்ள தண்டனைகள் இதுதான். அந்த தண்டனைகளை யமதர்மர் முடிவு செய்வார். மரணத்துக்கு பிறகு உடலிலிருந்து பற்றின்மை. ஒரு இறுதி சடங்கு முடிந்ததும் மரணத்துக்கு பிறகு ஆன்மா முழுமையான சுதந்திர உணவை உணர முடியும். ஒரு ஆன்மாவிற்கு எந்த எல்லையும் இருக்காது. இப்போது அந்த ஆன்மா சுதந்திரமாக எங்கும் சுற்றித் திரிகிறது. மரணத்துக்கு பிறகு 7 நாட்களுக்கு ஆன்மா தனக்கு பிடித்தமான தோட்டம், காலை நடைப்பயிற்சி, அலுவலகம், கல்லூரி போன்ற இடங்களை பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மா குழந்தைகள், பணம் போன்றவற்றுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களுக்கு அருகில் இருக்கும். இறந்த 11 மற்றும் 12வது நாளில் இறந்த ஆன்மாக்கு உறவினர்கள் பிரார்த்தனை மற்றும் சடங்குகளை நடத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஆன்மா தனது உறவினர்கள், முன்னோர்கள், நெருங்கிய நண்பர்கள் போன்றவர்களுடன் ஐக்கியமாகும் வாய்ப்பை பெறுகிறது. சொர்க்கத்தில் அனைத்து முன்னோர்களும் அந்த புதிய ஆன்மாவை வரவேற்கிறார்கள் மற்றும் அவர்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்க்கை என்பது கடவுளின் விலைமதிப்பற்ற பரிசு. கருடபுராணத்தின் போதனைகள் இந்த வாழ்க்கை கடவுளின் சக்தி வாய்ந்த மற்றும் விலைமதிப்பற்ற பரிசு என்று கூறுகிறது. நம் வாழ்க்கைக்கு பிறகு ஒருவரின் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தண்டனைகளுக்கு அந்த நபர் நரகத்துக்கு செல்ல வேண்டும். இது ஒரு தீய வட்டம் போன்றது. ஏனென்றால்
நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம், பிறகு தண்டனைகள் அதேபோல் தொடரலாம். கணவனுக்கு எதிராக பெண்கள் பாவம் செய்வது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஆம், ஒரு பெண் தன் உயிருடன் உள்ள அல்லது இறந்த கணவனுக்கு எதிராக பாவங்களையும் தவறான செயல்களையும் செய்கிறார் என்றால் அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பில்லை. ஒரு பெண் தன் கணவனை வணங்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு கடவுள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவார். அவர் மறுபிறவி எடுத்தாலும் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகள் நிறைந்ததாகவே இருக்கும். கருட புராணத்தின் கடைசி அத்தியாயங்கள் யோகா மற்றும் அவற்றின் பொருத்தத்தை விவரிக்கிறது. அதனுடன் பிரம்மகீதையின் ஒழுக்கங்களும் அதில் அடங்கியுள்ளன. இது பல்வேறு வகையான ஆசனங்கள், அவற்றின் தோரணைகள், நன்மைகள் போன்றவற்றை விவரிக்கிறது. இது தியானம், சுய அறிவு, ஞானம், சமாதி போன்றவற்றை பற்றியும் விவரிக்கிறது.